பின்னணி பாடகர் ஏசுதாஸ் இந்து மதத்துக்கு திரும்பிட்டதா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சுப்பிரமணிய சாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரபல பின்னணி பாடகர் KJ ஏசுதாஸ் பிறப்பால கிறிஸ்தவர். இருந்தாலும் அவர் கர்நாடக மாநிலத்துல உள்ள மூகாம்பிகை கோவிலுக்கு அடிக்கடி சென்று வராரு. ஐயப்பன் உட்பட பல ஆயிரக்கணக்கான இந்து ஆன்மீக பாடல்களை பாடியிருக்காரு. நாடு முழுவதும் பல்வேறு கோவில் இசை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராரு. இருந்தாலும் அவர் இந்து மதத்தை சேராதவர் அப்படிங்கறதால கேரளாவில் உள்ள பிரபல குருவாயூர் கோயிலுக்குள்ளார நுழையறதுக்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்படல. இந்த நிலையில ஏசுதாஸ் தன்னுடைய 76வது பிறந்த நாளை ஒட்டி கர்நாடக மாநிலம் மங்களூர்ல இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு போயிருக்காரு. இதை தொடர்ந்து இவர் இந்து மதத்துக்கு மாறியதா தகவல்கள் பரவுச்சு. ஏசுதாஸ் தன்னுடைய முன்னோர்களோட மதமான இந்து மதத்துக்கு திரும்பிட்டதா ட்விட்டர்ல தகவல் வெளியாகி இருக்கிறதாகவும் அது உண்மையா இருந்தா இந்துக்கள் வரவேற்கலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருந்தாரு. இந்த தகவலை ட்விட்டர்ல ஆயிரக்கணக்கானோர் பகிர்ந்துகிட்டாங்க. இதை பார்த்த பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா இந்த தகவலை ஏசுதாஸோடைய மனைவி பிரபா மறுத்திருக்காங்க. இது தொடர்பா அவங்க கொடுத்திருக்க பேட்டியில இது வெறும் வதந்தி தான், இதுல சற்றும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாதி கொலையிலே ஈடுபட்டவர் பிலால் மாலிக் என்று சொல்லி சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான கருத்தியல் பரப்புரையை நடத்திய வைஜி மகேந்திரன், ராஜா போன்றவர்களெல்லாம் சென்னை மாநகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட வேண்டும்.